25,000 செலவு பண்ணி போட்டு அந்த கடனை கூட கட்டலையே நான் வண்டி கட்டி இன்னைக்கு உசுரே போயிடுச்சு. இவ்வளோ கண்ணு முன்னாடியே நொறுக்கிட்டானுங்க பூராத்தையும். சொல்ல நான் செட்டே போயிருக்கலாம்ப்பா. 10 வருஷமா கல்யாண்டில இருந்து கஷ்டப்பட்டு எவ்வளோ பிரச்சனையை பார்த்து இப்போதான் ஆரம்பிச்சு. அதோட எல்லா அதிகாரத்தையும் நட்டு கொடுத்தா அவங்க பெரிய நம்பர் போட்டனே. அப்போட மனசாட்சி இல்லாம எடுத்துட்டானு உடச்சுட்டானு. ஆமா சும்மா இல்லை. ஆஃபீஸுக்கு முன்னாடி வச்சுக்கிறேன் ஐயா. இது வந்து ஃபஸ்ட்டு நான் 10 வருஷமாக தள்ள வண்டியில் வச்சுருந்தேன். இப்போ தான் 2 வருஷமாக லெட்ரு கொடுத்து கலெக்டர் ஐயாட்ட லெட்ரு கொடுத்து பிடபிள்யூ ஆஃபீஸில் லெட்ரு கொடுத்து டெம்பரரியாக வச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் நாள் வச்சுங்கன்னு வச்சு 6 மாதம் கூட ஆகலை சாமி. 75,000 செலவு பண்ணேன். நகையெல்லாம் வச்சு பிள்ளைங்க இதுவெல்லாம் வச்சு அந்த கடனை கூட அடிக்காமல் வட்டி கட்டிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி முன்னறிவிப்பு இல்லாமல் இடிச்சு தள்ளிட்டானுங்களே. நான் நைட்டுக்கு மட்டும் டைம் கொடுங்க சாதனை எடுத்துருக்க வண்டி வந்ததுன்னு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அப்படியே அமைக்கிட்டேனுங்க சாமி. உள்ளே அவ்வளோ பொருள் இருந்துச்சு. இப்போ தான் வண்டி வச்சு பொருள் எடுத்துகிட்டு போனேன். உள்ளேயே 50,000 பொருள் இருந்துச்சு. அது பூரா நாசம் பண்ணிட்டானுங்க. இங்கேயே விட்டு இருக்கிற பொருளும் குப்பை காரணம் எத்தப்படுவானு இப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு போனேன் நான் வச்சு. இருந்தாலும் மனசு கேட்கல ஓடியாந்து பாட்டு போகலான்னு வந்தேன். எடுத்து என் பேரேக்கா. கிடச்சிக்கிறேன் ரொம்ப நாள் சின்ன கரையை நான் திடீர்னு சொல்ல வந்து திடீர்னு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நான் என்ன பண்ண என்னன்னு தெரியும். எனக்கு சொல்லி தானே எடுத்துகிட்டு போய் எனக்கு ஒன்றுமே சொல்லலை. திடீர்னு வந்து எழுத்து உடச்சி போட்டாங்க. வேறு வழியில சார் எனக்கு 2 நாள் ஜுரந்தையும் படுத்தினாங்க. நான் இப்போ தான் நானே வந்து ஒரு வண்டி கொக்கி வண்டி வந்துதா அதெல்லாம் போட்டு எடுத்து வச்சு தூக்கி மேலே போட்டு வச்சுட்டு வண்டி நிறைய பேர் நின்றுருந்தாங்க. சரி அதெல்லாம் யாரும் எங்களுக்கு தெரியாது சார். என் பேர் ராணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.